வாங்க வணக்கம். இன்றைக்கி கறிவேப்பிலை பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 2 கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலை எடுத்து கழுவிட்டு ஈரம் போகிற அளவுக்கு தொடச்சிட்டு வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் உடச்ச கடலை, 100 கிராம் துவரம் பருப்பு, 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், காஞ்ச மிளகாய் 8 நம்பர் எடுத்து வச்சுருக்கேன். காரம் வேணுன்றவங்க கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ வெறும் வானலில் 2 ஸ்பூன் உடச்ச கடலையை லைட்டாக வறுத்துட்டு ஆற விட்டுடுங்க. அதே வானலில் துவரம் பருப்பு, மிளகு, சீரகம், காஞ்ச மிளகாய் இதுலேயே கறிவேப்பிலையும் சேர்த்து வறுத்துக்கோங்க. அப்போ தான் கலர் மாறாமல் நல்லா முறுமுறுன்னு வறுபட்டு வரும். இந்த ஃப்ளேவர் பிடிக்கிறவங்க இன்னொரு பிடி கறிவேப்பிலை கூட சேர்த்துக்கோங்க. 3 பிடி கறிவேப்பிலை கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்தா நல்லாயிருக்கும். நீங்கள் இதை நல்லா பருப்பு செவந்து கறிவேப்பிலை நல்லா மொறுன்னு ஆற அளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து ஆற விட்டு அதில் 1/2 டீஸ்பூன் பெருங்காய பொடி, தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்திங்கன்னா கறிவேப்பிலை பொடி ரெடி. இது இட்லி தோசைக்கும் தொட்டுக்கலாம். சூடான சாதத்தில் போட்டு நெய் விட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். எங்கள் வீட்டில் இன்றைக்கி கறிவேப்பிலை பொடி, வீட்டில் செய்த வெங்காய வத்தல், பீட்ரூட் பொரியல், தயிரில் வெங்காயம், தக்காளி, தயிர் பச்சடி, இது எல்லாமே இதுக்கு காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செய்து பார்த்து எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.